வணக்கம் அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் மறைமுகமாக கட்டண உயர்வு ஏற்பட்டிருக்கு. இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் என்ன பதில் சொல்ல இருக்கிறார்? அவர் வசிக்கும் சேலம் இடத்திலேயே போக்குவரத்து கழகங்கள் விதிகளை மீறி இயங்குகிறது பேருந்துகள். ஸோ இதற்கு என்ன பதில் அவர் தர இருக்கிறார் என்பன பற்றின முழுமையான தகவலையும் 2026 டிஎன்எஸ்டிசியுடைய ரிக்யூர்மெண்ட் என்னவாக இருக்கும் என்றதை பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, போக்குவரத்து கழகத்தில் ஒரு பேருந்து நிலையம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதில் தனியார் பேருந்துகளும் இருக்கும், மினி பஸ் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசு பஸ், அப்புறம் விரைவு போக்குவரத்து கழகம், இந்த மாதிரி அனைத்து பேருந்துகளுமே இதில் இயக்கப்படுது வழக்கம். அனைத்து பேருந்துகள்லையுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸில் மட்டும்தாங்க பேருந்து கட்டணம் உயர்வாக இருக்கும். 10 ரூபா வரைக்கும் ஹையஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நார்மல் பஸ்ஸில் பார்த்திங்கன்னா நார்மலான கட்டணம் மட்டும்தான் இதுவரை உயர்த்தப்படவில்லை. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் இந்த டிஎன்எஸ்டிசியில் பேருந்து கட்டணம் உயர்வு, தனியார் பேருந்துகள் பார்த்திங்கன்னா 5 ரூபாய் அளவுக்கு பார்த்திங்கன்னா உயர்த்திருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே. ஸோ சேலத்திலிருந்து செல்லக்கூடிய சில மாவட்டங்களுடைய பேருந்து கட்டணம் 5 ரூபாய் அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஸோ நிறைய பேருந்துகள், தனியார் பேருந்துகள் பார்த்திங்கன்னா விதிகளை மீறி இயக்கிறதும், ஸோ நிறைய புகார்கள் பார்த்திங்கன்னா தனியார் பேருந்துகள் மேலே எழுது, அங்கங்கே பஸ் ஸ்டாப்பில் நிற்காததும், ஸோ இந்த மாதிரி பேருந்து ஓட்டுநர்கள் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருக்குது. இந்த பேருந்துகளுடைய உரிமத்தை உடனடியாக ரத்து செய்யணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்கோம். நம்மளுடைய போக்குவரத்து கழக அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் என்ன குறிப்பிட்டு சொல்ல இருக்காரு என்பது எல்லாமே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய ரிக்யூர்மெண்ட் 2026 ரிக்யூர்மெண்ட்டில் இந்த டைம் யாரெல்லாம் ரிக்யூர்மெண்ட் எடுக்க போகிறாங்க? டிரைவர் தனியாக, கண்டக்டர் தனியாக எடுக்கிறாங்களா? ஸோ டிசிசியோடைய நியமனங்களில் 850 பேருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு, செகண்ட் சிவி பார்த்திங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த தகவல்கள் அனைத்துமே நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. ஸோ முதல்ல சொல்லிடுறேன், போக்குவரத்து கழகங்களில் பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு. அது மறைமுகமாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. தனியார் பேருந்துகள் இதை மறைமுகமாக மக்களிடமிருந்து ஒவ்வொரு பேருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலேருந்து 10 ரூபாய் வரைக்கும் மறைமுகமாக கட்டணத்தை வசூலித்து வராங்க. எதுன்னு கேட்டால், சில்லறை தர முடியாது, ரவுண்டாக பண்ணிக்கிறோம், ரவுண்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் அரசு உயர்த்தப்படாததை பார்த்திங்கன்னா தனியார் எப்படி உயர்த்தலாம், அரசு பேருந்து நிலையத்தில் எப்படி தனியார் பேருந்து நிற்கலாம், இந்த மாதிரி பலதரப்பட்ட கேள்விகள் பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் எழுந்து கொண்டு தாங்க இருக்குது. ஸோ போக்குவரத்து கழகத்தில் நிறைய பதில்கள் பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறோம். நிச்சயமாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் வரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சீரமைப்பு, போக்குவரத்து கழகத்தை பார்த்திபன் அவர்கள், போக்குவரத்து துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் போக்குவரத்து கழகத்தை ஒரு சீரமைக்கப்படுவாரா? ஸோ அந்த மறு சீரமைப்பு முறையை போக்குவரத்து கழக அமைச்சர் செய்வாரா? இதுதான் இப்போ இருக்கிற மாதிரி நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. ஸோ இந்த மறு சீரமைப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பழைய நபர்கள் எல்லாமே நீக்கிட்டு, ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு புதிய நியமனங்களுக்கு வழிவகை செய்யணும். அதே போல் பெண்டிங்கில் இருக்கிற நியமனத்தையும் உடனடியாக ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எழுந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் இதற்கு ஒரு சிறந்த பதிலடி கொடுப்பார் அப்படின்றது எதிர்பார்க்கலாங்க. ஸோ 2026 போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிரைவர், கண்டக்டர் ரெண்டுமே சேர்த்து ஒரு 28,000 பீப்புள்ஸ் பக்கம் காலி பணியிடங்கள் நிலவி கொண்டிருக்கிறது. எப்பொழுது இவர்களுக்கு பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணைகள் வழங்கப்படும் அப்படின்ட்டு நிறைய பேர் நிறைய விதமான கேள்விகளை கேட்டுட்டு தாங்க இருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் சில முக்கியமான அப்டேட்கள் காத்திருக்கு வரத்துக்காக. மக்களும் பார்த்திங்கன்னா அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா டிஎன்எஸ்டிசியோடைய அப்டேட்டுக்காக. ஸோ கவலையப்பட வேண்டாம். டிரைவர் கம் கண்டக்டருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் 2026 நோட்டிஃபிகேஷன் இன்னும் சில தினங்களில் இந்த ஜூலை இறுதிக்குள்ளார வந்துடும். ஸோ நீங்கள் உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்றைக்கி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.
ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தை அணுகி நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை வாங்கிட்டு பிறகு கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.